சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் 5 மாவட்ட கலெக்டர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். முக்கியமாக திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மணல் குவாரி தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளிக்குமாறு அமலாக்கத்துறை கடந்த வாரம் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக ஆஜராகி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து முக்கியமாக இந்த மணல் விற்பனை முறைகேடு நடந்திருப்பதாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை மணல் குவாரி அதிபர்கள், அதே போல ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இந்த மணல் குவாரி நடத்த வேண்டும் என்றால் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் அனுமதி பெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கூட சம்மனானது அனுப்பப்பட்டு இருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விளக்கம் அளிப்பதற்காக ஆஜராகி இருக்கிறார்கள். சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து விசாரணையின் முடிவில் அந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் பெறப்படக்கூடிய அந்த விசாரணையின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் கூட நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், அதே போல அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அன்னி மேரி ஸ்வர்ணாவிடமும் அமலாக்கத்துறை விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், அதேபோல் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப்பிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியும் இன்றைய தினம் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து 5 மாவட்ட ஆட்சியர்களோடு அந்த விசாரணை என்பது அமலாக்கத்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு 5 மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகளில் அந்த நடைபெற்ற அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு பிறகு இத்தகைய சம்மனானது அனுப்பப்பட்டு இருந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்கள். அதே போல பார்த்தோம் என்றால் மணல் அதிபர்கள், அதே போல ஒப்பந்ததாரர்கள், முக்கியமாக கரிகாலன், ரத்தினம், ராமச்சந்திரனுடைய சொந்தமான இடங்களிலும் கூட கடந்த ஆண்டு இடி ரெய்டு என்பது நடைபெற்று இருந்தது. இந்த இடங்களில் நடைபெற்ற சோதனையை முடிவில் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் கூட சிக்கியிருந்ததாக இடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சம்மனானது அனுப்பப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இந்த 5 மாவட்ட குவாரிகளில் அனுமதி பெற்ற அளவை விட அதிக மணல் அள்ளியது கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மணல் விற்பனையில் 36.45 கோடிக்கு மட்டுமே குவாரிகளில் ஆவணங்கள் இருந்தன என்றும், ஆனால் 4730 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டிருந்ததை ஈடியானது கண்டுபிடித்தது என்பதும் கூட நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் 4693 கோடி அளவிற்கு சட்டவிரோத மணல் விற்பனை நடைபெற்றதாகவும் அந்த ஈடியினுடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் சாட்சிகளாக தற்பொழுது 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பிறகு அவர்கள் பெறப்படக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் அவர்களினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.